ஏன்னா அவங்களெல்லாம் பார்த்து ரஹ்மான் சார்லாம் பார்த்து வளர்ந்தவங்க தான். அவங்க மியூசிக் எத்தனுலேருந்து கேட்டு ஸோ எல்லா சாங்லேயும் என்னோடய சாங் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு சின்ன சாயல் வந்து வைக்கணுங்கிறது. அவங்க சேட்டை இப்போ குழந்தை, அவங்க சேட்டை சமத்துடுதி கோரு. நான் சேட்டன் மட்டும் சொல்லலை எம்மா. என்கிட்ட பவி என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு அச்சீவ் பண்ணணும் கேபிமா, நிறைய இடத்துல எனக்கு கேட் போட்டுக்கிட்டே இருக்காங்க, அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப வெறியாக சொன்ன ஒரு பொண்ணு பவி. அவ்வளோ ஈஸியாக லட்டு மாதிரி இதுதான் பவிமா பண்ணணும் அப்படின்னா வேற எந்த கரெக்ஷனுமே தேவை. லட்டு மாதிரி சூப்பராக அவங்க பாட்டு அழுகணும்னா கூட அந்த லாஸ்ட் டேக்லாம் சிங்கிள் டேக்கில் அவங்க வந்து கிளிசரின் எதுவுமே போடல. ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் மீடியா வித் மீ திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா மழலை தாயே அப்படின்னு இந்த டைட்டில் கேட்கும் போதே என்னமோ பண்ணுதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அந்த சாங் பார்த்ததுக்கப்புறம் பார்த்த உடனே வெளியே வர முடியல அதுலேருந்து டக்குன்னு. அந்த அளவுக்கு அந்த ஒரு எமோஷனை வந்து கேரி பண்ணுது அப்படின்றது எனக்கு சொல்லும் போதே எனக்கு கூஸ் பம்ப்ஸ்லாம் ஆகுது. அந்த மாதிரி இருந்தது. நீங்களும் ஃபஸ்ட்டு இந்த இன்டர்வியூ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த சாங்கை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாங்கன்றது என்னோட கைண்டான ரெக்வஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பர் குட்டாக இருக்கேன். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் தான் இந்த சாங்கோட ஹீரோயினா? ஸோ கியூட். ஆக்சுவலி ஆமாம், எனக்கு அது பார்க்கும்போது 2 ஹீரோயின்ஸ் க்யூட்டாக இருந்தாங்க. 2 குட்டி குழந்தைங்களை வந்து ஒரே இதில் பார்த்த மாதிரியும் 2 உண்மையாக ஹீரோயின்ஸை பார்த்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அவ் கியூட். எப்படி இருந்துச்சு இதில்? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் பவியங்களோட சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சா? ஏன் நீங்கள் ரொம்ப அப்படியே பார்க்க தான் குட்டியோண்டான பேசுறது வந்து செம்ம மெச்சூர்ட்ல நீங்கள் அப்படியா? இல்லை, தெளிவாக ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. ஓகே, நான் வந்து உங்ககிட்டையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள? ஓகே மேம், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி ஒரு விஷயம் பண்ணணுன்னு எப்படி தோணுச்சு? ஏன்னா இப்போ ஃபுல்லாக கமர்ஷியல்ஸ் நோக்கி போயிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு பாயிண்டில் நம்ம யார் அப்படின்றதே வி ஆர் ஃபர்கெட்டிங் தட். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் இப்படி ஒரு விஷயத்த பண்ணணுன்ற ரீசன் என்ன? பவிக்காக தோணுச்சு. ஏன் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது பவியோட பர்ஃபார்மன்ஸ், நான் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போதும் நானுமே ட்ரை பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் தான். நான் வந்து அந்த கிளாஸ் அப்படிங்கிறது நான் ஏன் கேபி தேட்டர் ஃபேக்ட்ரிக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணணும். அந்த கேபி தேட்டர் ஃபேக்ட்ரி எதுக்காக அப்படின்னா, எனக்கு நான் ஒரு நிறைய விஷயத்தில் ஸ்ட்ரகிளில் இருக்கும்போது ஸோ என்னோடய வாய்ப்பை கொஞ்சம் நம்மளே உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய பேரை பார்க்க வைக்கலாம், அந்த கடிதாசி காரி மாதிரி பார்க்க வைக்கலாங்கும் போது சரி நம்ம ஒரு குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸாக பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக பண்ணும்போது பவியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு அச்சீவ் பண்ணணும் கேபிமா, நிறைய இடத்துல எனக்கு கேட் போட்டுக்கிட்டே இருக்காங்க, அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப வெறியாக சொன்ன ஒரு பொண்ணு பவி. அதுக்கேற்ற மாதிரி பயங்கர டேலண்டட். எனக்கு அந்த சாங் பார்க்கும்போதே எனக்கு எல்லாரும் என்கிட்ட சொல்கிறாங்க, சாங் பார்க்கும்போது எப்படி நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வேலை வாங்க அவ்வளோ ஈஸியாக லட்டு மாதிரி இதுதான் பவிமா பண்ணணும் அப்படின்னா வேற எந்த கரெக்ஷனுமே தேவை. லட்டு மாதிரி சூப்பராக அவங்க பாட்டு அழுகணும்னா கூட அந்த லாஸ்ட் டேக்லாம் சிங்கிள் டேக்கில் அவங்க வந்து கிளிசரின் எதுவுமே போடல, அவங்க பாட்டை இது பண்ணி சூப்பராக அழுது முடிச்சாங்க. சிங்கிள் டேக்ல. ஆமாம், இவங்க வந்து டேலண்டட். அதனால எனக்கு இவங்களுக்காக பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். அப்புறம் வந்து லித்து இவங்க 2 பேரும் எனக்கு லித்து வந்து என் பொண்ணு மாதிரி. நான் சுந்தரியில் என் பொண்ணு கேரக்டர் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு சொல்லவே ஒன்று, இவங்க வந்து பயங்கரமான பர்ஃபார்மர். இவங்க எத்தனை ஆர்டிஸ்ட் இருந்தாலும் எல்லாருமே தூக்கி இப்படி சாப்பிடுவாங்க அவங்க. ஸோ எனக்கு இவங்க 2 பேரையும் வச்சு எனக்கு ஒரு சாங் மாதிரி பண்ணணும். நான் வந்து நார்மல் வந்து வீடியோவாக தான் பண்ணணும்னு நினச்சேன். இதை சாங்காக பண்ணலாம், ஓனாக பண்ணலான்னு பிளான் பண்ணது வந்து எங்கள் மியூசிக் டைரக்டர் பாலசுப்ரமணியம் தான். அவர் தான். அப்போ வந்து பாதி கிரெடிட்ஸ் கோஸ் டு யூன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒன்று இனிஷியேட் எடுத்து பண்ணதே பெரிய விஷயம். உங்களுக்கு எப்படி அந்த தாட் வந்தது சாங்காக கன்வே பண்ணலாம் அப்படின்னு? ஸோ பேசிக்கலி அதான் அவங்க சொன்னது தான். அவங்க கேபி தேட்டர் ஃபேக்ட்ரிக்கு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க.
ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது நாங்கள் I have one more partner, he's not here now. ஸோ அவன் வந்து his name is ராஜா. அவன் வந்து என்ன சொன்னான், நானும் அவனு பேசிகிட்டே இருக்கோம், இது வந்து எப்படி போகலாம், நம்ம வந்து சாங்காக போகலாமா இல்லை ஒரு ஸ்கோர் மாதிரி போகலாமா. ஸ்கோர் மாதிரி போனோம்னா இட்ஸ் another ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்து அதை ஒரு ஸ்கோராக பண்ணி. ஸோ ஆனால் நீங்கள் ஒரு சாங்காக பண்ணும்போது எவ்வளோ ரீச் இருக்கும், பசங்க எல்லோரும் கேட்பாங்க, பார்ப்பாங்க, முணுமுணுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சாங்கு நம்ம இந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ் வந்து இது வரைக்கும் கொடுத்ததே இல்லைல்ல யாருமே. ஸோ கேபிக்கு வந்து அதுதான் ஆசை. கேபியோட ரொம்ப நாள் விஷன் வந்து ஒரு தேட்ரிக்கல் ஆக்ட். இது வந்து ஒரு மோர் தென் ஒரு வீடியோ, இட்ஸ் ஒரு தேட்ரிக்கல் ஆக்ட் மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் படமாக பார்க்கும் போதுமே. ஏன்னா அங்கே எதுவுமே வந்து ரொம்ப இன்நேச்சுரலாக எதுவுமே இருக்காது, எல்லாமே நேச்சுரலாக என்ன இருக்கோ. ஷார்ட்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குற மாதிரி பெரிய செட்டு போட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு ரொம்ப ஏஸ்தட்டிக்காக என்ன லைட் ஹார்ட்டடாக என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் மியூசிக்கும் ட்ரீட் பண்ணோம், வீடியோவும் ட்ரீட் பண்ணோம். ஸோ அப்படி பார்க்கும்போது we both wanted to do something அவங்களுக்கு ரீச் ஆகணும்ல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு பார்க்கும்போது லைட்டாக கூஸ் பம்ப்ஸ் வருதுன்னு. ஸோ இதை கேட்கும் போது we are feeling very happy. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் கனெக்ட் பண்ணாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ வந்து நம்ம இந்த ஆர்டிஸ்ட் இருக்கணும் அந்த ஆர்டிஸ்ட் இருக்கணும்னு தாண்டி எங்களோட ஆர்டிஸ்ட் இவங்க. ஸோ இந்த ஆர்டிஸ்ட் ப்ராப்பராக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான். அண்டு நீங்கள் சொல்கிற கான்செப்ட், இன்னொரு கான்செப்ட் சொன்னீங்கல்ல ஃபஸ்ட் வந்தோடனே, எல்லோரும் கமர்ஷியலாக பார்க்கும்போது நம்ம ஸோ அது வேண்டாம், சரி வித்தியாசமாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு. ஏன்னா அவங்களும் நிறையா ஒர்க் பண்ணுறாங்க, கமர்ஷியல் சீரியல்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க, நானும் நிறையா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 2 பேருக்கும் வந்து அவே ஃப்ரம் த ஜோனுன்னு ஏதாவது ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும்னு தான் நான் நினைக்கிறேன். அது அவங்களுக்கு தான் இருக்குது ஃபஸ்ட்டு. யூஸ்வலாகவே அந்த ஸ்ட்ராங் பர்சன், நான் வந்து உங்கள் பேஜ் எடுத்து பார்க்கும்போது நிறைய பேர் சொன்னது யூஆர் அ மேஜர் இன்ஸ்பிரேஷன் ஃபார் நிறைய பேருக்கு, முக்கியமாக அந்த பெண் குழந்தைங்களுக்கும், அப்புறம் அந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். அவங்களாம் உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போது இவ்வளோ பர்சனலாக தே கனெக்டிங் வித் யூல அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எப்படி இவ்வளோ பர்சனலாக வந்து கனெக்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறாங்க, அக்கா 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 அக்கா. எனக்கு அதுதான் வேணும், என்னை தள்ளி வச்சு பார்க்க வேணாங்கிறது தான் என்னோட ஏன்னா ஆக்டிங்கும் நான் ஒரு தொழிலாக பார்க்குறேன், பேங்கரிங்கிறது ஒரு தொழில், இப்போது ஐடி எல்லாமே ஒவ்வொரு தொழில், அதே மாதிரி நடிப்பு ஒரு தொழில். அது தனியாக ஒரு பெருசாக என்னை பிரம்மாண்டம் அப்படின்னு ஒரு விஷயமே இல்லை. வீட்டு பொண்ணு, நான் இப்போ சுந்தரி வந்து பக்கத்தில் ஒரு பொண்ணு வீட்டு பொண்ணு நினச்சா எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கணும். அதுவும் ஒரு தொழில், போனோமா வந்தோம்மா, நம்ம வீட்டில் நிம்மதியாக இருந்தோம்மா, இந்த மாதிரி வந்து ஒரு அப்பப்போ நமக்குன்னு பிடிச்ச ஒரு ப்ராஜெக்ட், எனக்குன்னு ஒரு எனக்கு டைரக்ஷன் அப்படிங்கிறத தாண்டி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணணும், அது குவாலிட்டியாக நல்லபடியாக பண்ணுங்கிற ஒரு முயற்சி கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி பாலா மாதிரி எனக்கு ஒரு மியூசிக் டைரக்டர்லாம் எனக்கு கிடைக்கும் போது கண்டினியூஸாக ஒரு 10 சாங்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் சாங் வந்து முதல் விதை வந்து பவிமா என் ஹீரோயினும் லித்தனியாவும் போட்ட விதை தான். 10மே வந்து கான்செப்ட் வைஸ் வித்தியாசமாக தான் இருக்குன்றது வந்து இருக்காது. அண்டு ரெகுலராகவும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் கேபியோட பாயிண்ட்டு. ஸோ நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறோமோ அதை சொல்லலாம். ஸோ வாட் ஷீ சேயிங் இஸ் லைக், இப்போ வந்து நான் வந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறேன்னா கண்டிப்பாக அந்த பாயிண்ட்டை வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு போயிடுவோங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுதான் இப்போ கொடுத்துருக்கோம். நீங்கள் அக்செப்ட் பண்ணது தான் எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு விஷயம், எனக்கு அதுலேருந்து வெளியில் வர முடியல, இந்த ஒரு வார்த்தைகளுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி படைப்புகள் படைக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். ஓகே, நான் எல்லாருமே வந்து அந்த என்ன நம்மளுக்கு அதுலேருந்து என்ன கிடைக்குது அப்படின்றத நோக்கி அண்டு ஃபினான்ஷியலாக மட்டும் யோசிச்சு சில படைப்புகள் வந்து இப்போ வந்துட்டே இருக்கு, அது நிறைய பார்க்க முடியுது. பட் அதுக்கு நடுவில் இப்படி ஒரு ஜெம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதை. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி 2 பேரையும் மேனேஜ் பண்ணீங்க? ஏன்னா ஒரு வீடியோவில் பார்த்து நீங்கள் பாட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, இப்படி தான் சுற்றி வரணும் அப்படின்னா திரும்பி பார்த்தா ஆளை காணும். ஸோ எவ்வளோ குறும்பான ஒரு அவங்க சேட்டை குழந்தை, அவங்க சேட்டை சமத்துடுதி கோரு. நான் சேட்டன் மட்டும் சொல்லல, எம்மா சேட்டைங்கிறது இங்க அது கியூட்டா சொல்றேன், சரியா சாமி? ஸோ இவங்க 2 பேருமே எனக்கு குழந்தை மாதிரி தான். என்னன்னா அந்த டைம்ல வந்து நான் ஆர்டிஸ்டா நடிக்கும்போது நான் ஜாலியா பேசிட்டு தான் இருக்கலாம். எனக்கு அந்த டைம்ல ஏன்னா நான் என்னோட சேலரியில இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு, இப்போ எனக்கு ஷூட்டிங் போகுதுன்னா ஒரு 2 நாள் பிரேக் இருக்குன்னா கேமராமேனுக்கு சக்திக்கும் சூர்யா அவங்க 2 பேரும் தான் பண்ணாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி வாங்கப்பா ஷூட்டிங் போகலான்னு சொல்லிட்டு இவங்களை டக்குன்னு காரில் ஏற்றி அப்படிதான் நாங்கள் ஷூட் எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ என்ன பாவம் இவங்க 2 பேரும் நான் படாத பாடும் படுத்திட்டேன். குழந்தைங்களை இறங்கி வாங்க 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 இங்கே எடுக்கலாம், இங்கே வாங்க, இங்கே நல்லா இருக்கு, இங்கே சன் வருது வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு
இவங்களை நான் தான் படாத பாடு அவகிட்ட தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் பாப்பா கிட்ட. என்னென்னலாம் அவங்க டார்ச்சர் பண்ணாங்க, இப்பெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ணுன்னு. காப்பாத்திட்டான்றீங்க, டார்ச்சர் எல்லாம் பண்ணல, கியூட்டா இருந்த, ஜாலியா இருந்துச்சு. என்ன ஸ்பாட் ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த இடத்துக்கு போனோம் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு? ரொம்ப ஜாலியா இருந்துச்சா? சுந்தரி சீரியல்லையும் அவங்க கூட வந்து ஆக்ட் பண்றீங்க, நீங்க செம்ம ஃபேமஸ்ன்னு நான் கேள்விப்பட்டேனே, அப்படியா? எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குமாமே? ஆமாவா? எவ்வளவு ஜாலியா இருப்பாங்க. உனக்கு அவங்கள எவ்வளவு பிடிக்கும் கேபி அம்மாவை? என்ன யோசிக்கிற? பிடிக்குமா? பிடிக்குமா? ரொம்ப நல்லா பிடிக்குமா? ஓகே சார், நான் இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு இந்த இதை தாண்டி ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து காட்ட போகிறேன். பிஹைண்ட் த ஸ்டோரி அந்த ஃபோட்டோஸ் முன்னாடி. ஓகே, எனக்கு நீங்கள் என்ன காட்ட போகிறீங்கன்னு தெரியல. எல்லாமே உங்கள் போஸ்ட் தான். ஏஆர் ரஹ்மான் சார், எப்படி இந்த மொமெண்ட் என்ன, இது பிஹைண்ட் த ஸ்டோரி என்ன? பேசிக்கலி நான் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இந்த யூரோப்பியன் ஆர்கெஸ்ட்ராவோட இந்தியா ஹெட்டாக இருக்கேன் நான், பூடபெஸ்ட் ஸ்கோரிங் ஆர்கெஸ்ட்ராவோட. ஸோ அதனால் ஐ ஒர்க் வித் ஆல் த ஆர்டிஸ்ட் ஹியர். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தது அனிருத் ரவிச்சந்தர். ஸோ அவர்கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் அப்புறம் அவங்களே வந்து ரஹ்மான் சாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்புறம் அங்கேருந்து பாலிவுட் போனேன். ஸோ அம்பானி வெட்டிங்லாம் நான் தான் பண்ணேன். ஸோ ஓகே, அந்த கிராண்ட் ஸோ அதில் வந்து ஆர்கெஸ்ட்ரல் ஒர்க்ஸ் எல்லாமே நான் தான் பண்ணேன். இப்போது அரிஜித் சிங்கோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பழக்கத்தில் தான் இவங்க எல்லாருமே நமக்கு தெரியும். அனிருத் ப்ரோ, ரஹ்மான் சார். ஸோ இவங்க எல்லாருக்கூடையும் மீட் பண்ணி, ஏன்னா அவங்களெல்லாம் பார்த்து, ரஹ்மான் சார்லாம் பார்த்து வளர்ந்தவங்க தான். அவங்க மியூசிக் எத்தணுலேருந்து கேட்டு, ஸோ எல்லா சாங்லேயும் என்னோடய சாங் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு சின்ன சாயல் வந்து வைக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஓகே, ஸோ இப்படி வந்தது தான். இந்த பிக்சர் எப்போ எடுத்தது? இந்த பிக்சர் வந்து அவர் ரஹ்மான் சார் வந்து அவரோட படம் விர்ச்சுவல் ரியாலிட்டி படம் ஒன்று பண்ணாங்க, லேமஸ்க்கு சொல்லிட்டு. அது வந்து அதோட ஒரு அவார்டு வாங்கிட்டு சக்ஸஸ் பார்ட்டி வச்சாங்க. ஸோ அப் டு தே ஹேவ் இன்வைட்டட் மீ. நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அந்த ஸ்மைலோட இருக்கீங்க ஆக்சுவலி இந்த ஃபோட்டோவில். ஆப்வியஸ்லி இல்லை, ஏன்னா நீங்கள் உங்களோட ஐடலை வந்து கூட நிற்கிறீங்க அவங்களோட. அப்போ வந்து யூ வில் ஹேவ் தட், நீங்கள் சொன்னீங்களா அந்த கூஸ் பம்ப்ஸ், இன்னர் சைல்டு வெளியே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கூஸ் பம்ப்ஸ் தான் விஷயம். ஏன்னா பிகாஸ் அவரோட பாட்டை கேட்டு ஒரு பாயிண்ட்லலாம் அவர் பாட்டு மட்டுமே கேட்டுட்டு இருப்பேன். அந்த மாதிரிலாம் இந்த டைம்லாம் இருக்குது. இப்போ பாட்டு கேட்குறதே இல்லை, பட் கேட்டால் அவர் பாட்டை மட்டும் தான் ஓடும். அந்த மாதிரி தான் இப்போயும். ஓகே, ஏன் இப்போ பாட்டு கேட்கறது இல்லை? ஏன்னா அது எப்படி சொல்கிறது, அது அப்படியே அந்த காலம் மாற்றத்தில் வந்து நம்ம நிறையா பாட்டு பண்ண ஆரம்பித்து வித்தியாசமாக வெளியிலேருந்து பாட்டு கேட்டால் ஏதோ நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுமோங்கிற ஒரு சின்ன ஒரு தாட் எனக்குள்ள. அது ராங்காக கூட இருக்கலாம். அண்ட் மோரோவர் ரொம்ப இப்போ வாழ்க்கை வந்து பிஸியாகும் போது ஃபோன் பேசுறதுக்கு வைக்கிறதுக்கு நம்ம கூட இருக்கவங்க அதான் சொல்லணும், அவங்களும் நாங்களும் பேசுறதுக்கு எங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். எனக்கு ஃபுல் டைம் எனக்கு இல்லாத காரணம் என்கிட்ட குழந்தை இருக்கிறதுனால நான் ஃபுல்லா அவங்களோட பிஸியா இருப்பேன். அது ஒன்று கையில் ஒன்று வந்துருச்சுன்னா நம்ம உலகத்தையே மறந்துடுவோம். நான் சொர்க்கத்துல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி எனக்கு மூத்த பொண்ணு இவ இருக்கா. ஸோ அதனால நான் இல்லைன்னா எனக்கு கொண்டுருவா வெளியே. ஸோ இவங்க அக்கீரா எனக்கு நல்லா இப்போ ரிலாக்ஸாக மைண்ட் இருக்குது. அதனால தான் எனக்கு இந்த சாங் இன்னும் ஏன் டச்சபிள் ஆகுதுன்னா, என் பொண்ணுக்கும் இந்த பாட்டை வந்து நான் போட்டு காமிப்பேன். உங்கள் அம்மா வந்து டைரக்ட் பண்ண சாங் இது, பவிக்காக பண்ணது பாருன்னு ஒவ்வொரு வாட்டி போட்டு காட்டுவேன் இந்த சாங். அழகாக சொன்னீங்க. ஆக்சுவலி நெக்ஸ்ட் ஃபோட்டோ வித் அனி சார். அதுதான் சொன்னேன்ல, இவங்க எல்லாருமே இப்படி தான் வந்து. ஸோ ஐ ஒர்க் வித் தெம் ஸ்டில். ஐ ஒர்க். எப்படிங்க வந்து அனி சார் அந்த ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா, அனி சார் கிட்ட வந்து அனி சார் சாங்ஸே வேற ஒரு இது போயிட்டுருக்கு, அவர்கிட்ட எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சது? ஆக்சுவலி 6 வருஷம் ஆச்சு. அது இட்ஸ் அ வெரி லாங் ஸ்டோரி. அது ஜஸ்ட்டு நம்ம எல்லாரும் தேடுற மாதிரி ஒரு வாய்ப்பு தான். அவங்க நம்மளை நம்பி கொடுத்தாங்க. இவ்வளோ இத்தனை நாள் ப்ரூவ் பண்ணுறோன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ஆல் குட் தான். ஓகே, திஸ் பிக்சர் அதுதான் அம்பானி வெட்டிங். அம்பானி வெட்டிங் வந்திருந்தப்ப எடுத்த ஃபோட்டோ ரஜினி சார் கூட. ஓகே, இது இல்லாமல் இன்னொரு ஃபோட்டோவும் அது வந்து ஜெயிலர் சக்ஸஸ் மீட்ல எடுத்தது. ஓகே, இந்த மொமெண்ட் எப்படி நடந்தது? ஆக்சுவலி டக்குன்னு ஒரு கிளிக் நினைக்கிறேன். இது சும்மா பேசி அங்கே தமிழில் யாருமே கிடையாதுல்ல. ஓகே, அதனால எப்படி இருந்தது? ஏன்னா சூப்பர் ஸ்டார் வந்து மீட் பண்றோம், அந்த ஒரு வைப். அதே கூஸ் பம்ப்ஸ் தான். எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் எங்ககிட்ட. ஏன்னா அந்த கூஸ் பம்ப்ஸ் தான் எங்கே போனாலும் எங்களுக்கு. இவங்களெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து இப்போ நம்ம கூட இருக்கோம்.
ஸோ somehow we are all grateful for music. என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இந்த மியூசிக்கால தான் at the end வந்து இவ்வளோ நடக்குது. ஓகே, இந்த இமேஜ் பார்க்கும்போது இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸில் யூ ஆர் ஒர்க்டா? எவ்ரி இயர் இந்த மாதிரி இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் நானும் அதை பார்த்தேன். வருஷம் இந்த நியூ இயர் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஸோ இது வந்து ஒன்லி மெயின் ப்ராஜெக்ட்ஸ் வந்து, ஏன்னா எங்களால் எல்லா ப்ராஜெக்ட்டும் போட முடியல. ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு 100-150 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுவோம். ஓகே, ஆக்சுவலி என்னதான் ப்ராசஸ் உங்களோட ஒர்க் அப்படின்றது? அதுதான் சொல்கிறேன், நாங்கள் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரல் ஒர்க்ஸில் வந்து சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா ரெக்கார்ட் பண்ணுற ப்ராசஸில் நான் ஹெட்டாக இருக்கேன். ஸோ நான் தான் ஸ்கோர் எழுதி அவங்களுக்கு கொடுத்து, ஸோ வி கால் இட் அஸ் ஆர்கெஸ்ட்ரேட்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அதில். ஓகே, எங்கள் இதில் N4 மூவியில் வந்து இவர் தான் மியூசிக் டைரக்டர். ஆமாம், நீங்கள் 2 பேரும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்படி தான் எனக்கு கேபியை தெரியும். ஸோ பேசிக்கலி அப்போ வந்து நாங்கள் அதில் ஒரு சாங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், தனியே காதல் பேசல் சாங். அந்த சாங் இது பண்ணிட்டு தான் அப்படியே இந்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டது இதில் தான் கேட்டது. ரொம்ப அண்டர் ரேட்டட் பர்சன் நினைக்கிறேன் இவர். ஆக்சுவலி ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன் பாலா. ஏன்னா நான் வந்து பார்க்கலாம் என்னைக்காவது ஒரு நாள் கிளிக் ஆகும்ல. ஸோ வி ஹேவ் நியூஸ். ஸோ அப்படி அதான். ஸோ எப்படின்னா மியூசிக்கில் பை காட்ஸ் கிரேஸ் வி ஆர் பிஸி. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ எல்லா ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா கம்போசர்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணுறோம். ஸோ தக் லைஃபாக இருக்கட்டும், எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்தாலும் வி ஹவ் ஒர்க் டில் கூலி வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் போது அது வந்து ஒரு செக்ஷன், என்டையராக ஒரு செக்ஷன். நானும் கேபியும் பண்ணுறது வந்து என்டையராக ஒரு டிஃப்ரெண்ட். ரெண்டு ஆமாம், நார்த் போல் சவுத் போல் தான். ஏன்னா நார்த் போலுங்கிறது தான் வந்து எல்லோரும் கமர்ஷியலாக நம்ம ஒர்க் பண்ணுறோம். நம்மளுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, எல்லாருக்கும் இருக்கிறது தான். பட் இது வந்து வாட் வி ஃபெல்ட் இஸ் லைக் எங்களுக்கான ஒரு ஆசையாக வி ஃபெல்ட். ஏன்னா இது வந்து வி டோன்ட் நோல. ஏன்னா இப்போ அடுத்தது வந்து ஆடியன்ஸ் எவ்வளோ அக்செப்ட் பண்ணுவாங்க, இது எவ்வளோ அளவு கமர்ஷியலாக இருக்கும், என்ன பண்ணுவாங்க. பிகாஸ் இட்ஸ் நாட் ப்ரொடியூஸ்ட், இட்ஸ் அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷனில் வந்த ஒரு பண்ணிகிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ ஐ நோ பர்சனலி ஹவு மச் ஷீ ஹஸ் இன்வால்வ் இன் இட். ஏன்னா இப்போ எல்லாருமே நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, நம்ம ஒன்று ஏர்ன் பண்ணுறோம், ஏர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலியை பார்ப்போம், அந்த மாதிரி யோசிப்போம். ஸோ அதை தாண்டியும் இவங்க வந்து ஒரு சாங் பண்ணணும், அந்த சாங்க்கு வந்து இவங்களை நடிக்க வைக்கணும், இவங்களுக்கு ஒன்று பண்ணணும். ஸோ ஐ ஃபீல் திஸ் இஸ் நாட் அ ஈஸி திங் டு டூ. அந்த ஒரு கால் வந்து அவங்க தான் எடுத்தாங்க. அவங்களுக்கும் இப்போயும் வந்து நிறைய ப்ரப்போசல் வந்தது, லைக் இந்த எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், இது நம்ம பண்ணலாம். ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, நீங்கள் உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் தான் வளர்ப்பீங்க, நீங்கள் தான் வந்து வெளியூர் காமிப்பீங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டு தான் கேபியை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மளே பண்ணலாம், ஸோ நம்மளே எல்லாத்தையும் பண்ணலாம், நம்மளே ப்ரமோஷன் பண்ணலாம், நம்மளே வந்து அதாவது அவங்களால என்ன பண்ண முடியுமோ ஒரு 100ல் அந்த 1000% கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எங்களால் முடிஞ்சதெல்லாம் வி ஆர் சப்போர்ட்டிங் ஹர். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, நம்மளோட விஷயத்த நம்மளே பண்ணி நம்மளே எவ்வளோ தூரம் கொண்டு போனால் நல்லா இருக்குங்கிறது. நீங்கள் நடுவில் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, நம்ம குழந்தைய நம்மளே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது ரொம்ப அழகாக இருந்தது ஆச்சு கேட்கும் போது. எனக்கு இன்னும் ஒன்று க்யூரியஸ் ஆகுது. இப்போ நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கூலி வரைக்கும் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு, ஜனநாயகன்லேயும் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லை, இன்னும் அது தெரியல, நம்மளுக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ப்ராஜெக்ட். அது எங்கள் சைட்லேருந்து அதான் தெரியும், பண்ணால் தெரியும். ஆனால் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். ஆக்சுவலி நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேபி அக்கா கிட்ட ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து உங்களோட போஸ்ட்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ். ஓகே, அழகான ஃபைனலி மை அக்கா குழந்தைய பார்த்தாச்சு. இந்த உலகத்துல அவளும் தன் தாயோட பெருமைப்படும் அளவிற்கு வருவாள் அப்படின்னு வந்து ஒரு கமெண்ட் இருக்கு. அது எவ்வளோ இது சரையலா இருந்துச்சு? அந்த மாதிரி அவங்க நமக்கு யாருன்னு கூட தெரியாதுடா, ஆனா அவங்க வந்து ஃபைனலி என் அக்கா குழந்தைய பார்த்தாச்சு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது நமக்கு உண்மைன்னு சொல்றேன், 3வது மனுஷன் கூட போற போக்குல நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க, சந்தோஷப்பட்டு போவாங்க. நான் நிதர்சனமாக கூட இருக்கிறவங்க மேலே கூட அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை நமக்கு வராது. அது வந்து நமக்கு கடந்து வந்த பாதைகள் நிறைய சொல்லும். ஆனால் என்னோடய லைஃப்பில் வந்து நான் என்னோட ஒர்க் ரீதியாக என்னோட ஒர்க்குக்காக மக்கள் கொடுத்த ஒவ்வொரு அன்பும் இருக்குல்ல, அது மட்டும்தான் எனக்கு ஓட வச்சுட்டே இருக்குது. இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு சொந்தக்காரங்க சொன்னதோட எனக்கு இவங்க சொல்கிறது மட்டும், ஏன்னா இவங்களாம் தான் என் சொந்தம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் எப்போதுமே இருப்பேன். ஏன்னா நான் பணம் காசை விட நான் ரொம்ப இது பண்ணுறது, ஏன்னா பணம் காசு சம்பாதிச்சிடலாம், ஆனால் வந்து மக்களை சம்பாதிக்கிறது தான். ஏன்னா அவங்க
அவங்க மனசில் அழகாக எல்லாருக்கும் பிடிச்சிட்டா அது போதும். அதுதான் எல்லா கலைஞரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து அந்த கைத்தட்டல் தான். ஸோ இந்த மாதிரி பிரியத்துக்கெலாம் கொடுத்து வச்சுருக்கணும். சந்தோஷம் எனக்கு. இதில் இன்னொன்றுமே வந்து போட்டிருந்தாங்க, அடுத்த விருது குட்டி சுந்தரிக்கு கிடைக்க வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் அப்படின்னு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி நான் வந்து அக்கிரா அவங்க ஜேர்னர் என்னவோ நான் அவங்கள டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நான் அதனால தான் அது அவார்டு இந்த இதில் இப்போ பாப்பாவை ஏற்றும் போது கூட சரி பாப்பா அழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே டக்குன்னு ஏற்றிட்டோம். அவங்க விருப்பத்துக்கு அவங்க எப்படி வரணும், அவங்களுக்கு என்ன ஸ்டடீஸ் சைடில் வரலாம், நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவே விரும்பல. நீ விருது வாங்கணும் அப்படின்லாம் ஜாலியாக நல்லபடியாக உனக்கு படிப்பருவா படிப்பறி உழைக்கணுமா பண்ணு, அவங்கள நான் டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுங்கிறேன். விருது வாங்கணும், நீ ஜெயிக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது. நீ உன் லைஃப்பை நல்லபடியாக வாழு, நானும் என் வீட்டுக்காரரும் உன்னை சப்போர்ட் பண்ணி தாங்கி பிடிக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே, அவங்க தான் எனக்கு பெரிய விருது, போதும், அதுவே போதும். ஓகே. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் கடிதாசிக்காரியா கேபி இது அப்படின்னு இந்த போஸ்ட் கீழே வந்து ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. நல்ல ஃபோட்டோ எடுத்தேன். இல்லை, எனக்கு வந்து இந்த கமெண்ட் ஐ மீன் எங்கள் கடிதாசிக்காரி கேபியா இது அப்படின்னு அந்த கடிதாசிக்காரி அப்படின்ற அந்த ஒரு டேக் வந்து மக்கள் அது நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் படிக்கிற அந்த விதம், கன்வே பண்ணுற மெசேஜ்மே சும்மா நம்ம ஒன்று சொல்கிறோன்னு இல்லாமல் அதில் கன்வே பண்ணுற மெசேஜஸ்மே ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலி அது ஏன் என்னன்னா, இப்போ நான் கடிதாசிக்காரியில் வந்து நான் ப்ராப்பராக சேரீலாம் கட்டி எனக்கு ஒரு அது ஒரு கதாபாத்திரமாக நான் பார்ப்பேன். அது மூலமாக இப்போ நாங்கள் தேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு மெசேஜும் அதில் இருக்கும், எங்கள் டேலண்ட்டையும் காமிக்கிற 2 விஷயத்தை இது பண்ணுவோம். ஸோ என்னை அப்படியே பார்த்து எனக்கு பேண்ட் சட்டை போட பிடிக்கும். எனக்கு அவங்க அந்த கமெண்ட்டுக்கான விதம் என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணுவீங்களா, எனக்கு வந்து எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி என்னை வந்து மெருகேற்றிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும். ஸோ அதுதான் எங்கள் கடிதாசிக்காரி. அது ஏன்னா அதில் வந்து நல்லா ப்ராப்பராக அது அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சுந்தரி மாதிரி இருப்பேன். நேரில் போகும்போது சுந்தரியா நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க, அம்மா எனக்கு டவுசர் போட பிடிக்கும், பேண்ட் சட்டை போட பிடிக்கியா, நான் இப்படி தானே தெரியுவேன். அது கதாபாத்திரம். நான் ஸ்க்ரீன்ல நடிக்கிறேன், இதுதான் நான் அப்படின்றது ஒரு இது இருக்கு. ஓகே. இன்னொரு கமெண்ட் வந்து அந்த நானும் அந்த 4 பேரும் அப்படின்ற மாதிரி ஒரு கடிதாசிக்காரி வீடியோ போட்டிருப்பீங்க. நானும் அந்த 4 பேரை தாங்க தேடிட்டு இருக்கேன் அம்மனி அப்படின்னு வந்து ஒரு கமெண்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எப்படி பிடிக்கிறீங்க? ஆக்சுவலி நம்ம லைஃப்ல தான், ஏன்னா அந்த 4 பேர், ஏன்னா அந்த 4 பேரால தான் நம்ம ஜெயிக்க செய்வோம். அந்த 4 பேரால தான் சில பேர் வந்து வெளியே வராம இருப்போம். அந்த 4 பேரால தான் நானும் சில நேரம் வெளியே வராம இருந்தேன். பவியும் அந்த 4 பேர்னால தான். அந்த 4 பேர் யார் அப்படின்னா, ஏன் எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, ஏன் இதெல்லாம் பண்ற, உன்னாலாம் பண்ண முடியாது. ஸோ நம்மளை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. அதுதான் அதுக்கு லாஸ்ட்ல தான் சொல்லியிருப்பேன், நீ ஸ்டாப் பண்றதுக்கு நீ 4 பேர் இருந்தேன்னா 4 விதத்துல நீ பேசுற அப்படின்னா, நான் ஒரே பர்சன் பல விதத்துல நான் என்னை பத்தி நான் யோசிச்சு நான் முன்னேறி வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் அது பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்னோட லைஃப்ல இருந்து அந்த டாபிக்ஸை நான் ரொம்ப எடுப்பேன். ஸோ அப்படி யோசிச்சது தான் அந்த 4 பேர். அந்த 4 பேரை நாங்களும் இன்னும் தேடிக்கிட்டே தான். கேபி வந்து சினிமாவை தாண்டி வாழ்ற ஒரு வாழ்ந்துடணும், எப்படியாவது வாழ்ந்துடணும். ஆமாம், அவங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேபி கிட்ட. ஏன்னா அந்த ஒரு நேச்சுரலாக ஒரு விஷயம் வரணும், வந்தால் தான் வந்து அந்த ஒரு இது இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லலை, நார்மலாகவே அப்படிதான். ஓகே, ரொம்ப அழகான பர்சன் நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப ஜாலியாக என்ன வேணும், பாயிண்ட் டு பாயிண்ட் என்ன அந்த மாதிரி வெக்கப்பட்டு சிரிக்கிறா அழகா. உங்களை புகழ்றப்பதான் அவங்களுக்கு அந்த ஸ்மைலே வருது ஆக்சுவலி. பட் ஆனா மெயின் இந்த சாங்க்கு வந்து தேங்க்யூ, அவ்வளோ லவ். ஓகே, இந்த ஜேர்னி எப்படி இருந்தது? ஆக்சுவலி ஃப்ரம் ஸ்டார்டிங் நீங்கள் ஆரம்பித்த பாயிண்ட் ஒன்று இருந்திருக்கும், இப்போ ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ்க்கு மேலே. ஸோ இது எப்படி இருக்குது ஜேர்னி, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்? இப்போ கேபியை பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் இருக்குது? தேடிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஆமாம், நான் ஆக்டிங் காமெடிக்குன்னு வந்தேன், கலக்போதியார் காமெடியில் வந்தேன். அதுக்கப்புறம் சென்டிமெண்ட்டாக சீரியல் இது ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அப்புறம் சென்டிமெண்ட்டாக மோட் மகாராஜ். அப்புறமேல வந்து இது கடிதாசிக்காரின்னு அதுவும் சென்டிமெண்ட்டாக போச்சு. அப்புறம் சீரியல் பண்ணேன். எனக்கு இல்லை இன்னும் வேறு மாதிரி தேடுதல் போவோம்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு டைரக்ஷனுங்கிறது வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி நான் உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ டைரக்ஷன் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு பண்ணுவோம். ஒரு நல்ல கண்டென்ட்டாக இந்த மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து நம்ம எல்லாருமே முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தேடுதலோடு இருக்கேன், அவ்வளோதான்.
எனக்கு கலக்க போகுது யாருன்னு சொன்னோடனே உங்களோட அந்த ஆடிஷன் கிளிப்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலி அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். ஒரு டக்குன்னு மீடியாவில் அதுவும் டெலிவிஷனில் வந்து ஒரு ஃபீமேல் வந்து அந்த காமெடி ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் எ ஈஸி திங். அந்த டைம்லேயே அதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க. அது ஆக்சுவலி எப்படி இப்போ அந்த காமெடி விஷயத்தெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா இல்லை எப்படி இருக்காது? நான் ஏன் இப்போ இந்த ரூமை விட்டு வெளியே போய் நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக பேசுவேன். நான் அதனால் நான் காமெடிங்கிற ஜனர் வந்து நான் எனக்கு அவங்க அப்படி ஜாலியாக பேச தான் பிடிக்கும். ஸோ அதனால் காமெடிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நல்லா சந்தோஷமாக ஜாலியாக சிரிக்க வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே லைஃப்பை மூவ் பண்ணுங்கிறது தான். ஸோ அதை என்றைக்குமே நான் மிஸ் பண்ண விரும்புறாது. எனக்குள்ளே அப்படியே இருக்கும். ஏன்னா நம்மளாம் வந்து காமெடி அடி வாங்குறாள், நமக்கு கவுண்டர் போட வராது. நம்ம வந்து ஒருத்தவங்களை இது பண்ணி கவுண்டராக போட்டு வராது. பட் ஆனால் நம்ம என்னாலும் நீங்கள் அடி நாங்கள் தாங்க வேண்டாம் சாமி அப்படிங்கிற மாதிரி ஆகணும். என்ன எவ்வளோ வேணால் அடித்து நீங்கள் சிரிச்சுக்கோங்க அந்த மாதிரி அவ்வளோதான். இது. ஓகே, நீங்கள் ஒரு பர்சனாகவே வந்து இந்த தீமாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மழை தாயுமே வந்து அந்த டைட்டிலே வந்து இட்ஸ் கிவ் சம் இம்பேக்ட்னு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். இந்த செப்டம்பர் 12th இது ரிலீஸ் ஆகி மக்கள் வந்து அது கேட்டு மட்டும் இல்லாமல் பார்த்துமே எனக்கு டக்குன்னு ஒரு இது வந்த மாதிரி அவங்களுக்கும் அந்த இம்பேக்ட் வந்து கமெண்ட்ஸ் அப்படின்றத வந்து மனசுல இருந்து வரும் அப்படின்னு நம்புறேன். நாங்களும் நம்புறோம். நம்பிதான் பண்ணிருக்கோம். ஆமா, ஏன்னா எங்களோட முதல் குழந்தைய வந்து நாங்க மக்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. மக்கள் வந்து ஏன்னா இவங்க 2 பேருமே நல்லா அவங்களோட டேலண்ட்டை வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிறது வந்து ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சைடு தான், அதாவது நான் டைரக்ஷனுங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். மேபி என் சைடு வேணால் சின்ன தவறுகள், பட் ஆனால் இவங்க உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஏமாற்றவே மாட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு நான் பார்க்குற மக்கள்கிட்டையுமே வந்து உங்கள் பிளேலிஸ்ட்டில் இந்த சாங் இருக்கும், இவங்க இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட என் டீமோட எங்கள் பாலு சாரோட எல்லாரும் நோக்கம். ஆமாம், ஓகே, அது கண்டிப்பாக வந்து யூனிவர்ஸ் கேட்டு அது வந்து இட் வில் ஹேப்பன் அப்படின்றதுக்கு பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. பாட்டு பாடுவீங்களா? எங்களுக்காக ஒரு பாட்டு பாடினீங்கன்னா நம்ம இந்த இன்டர்வியூ வந்து முடிச்சிடலாம். பசிக்குதா இல்லையா? ஒரே ஒரு குட்டி சும்மா 2 லைன் பாடுங்க. கமான். என்ன பாட்டு பிடிக்கும்? பாட்டு இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போடுறாங்க. பாடு, ஏதாவது 2 லைன் பாடு. இப்போ என்ன பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு ரீசெண்டா? அதெல்லாம் இந்த நுனி நாக்கில் வச்சிருப்பா. இப்போ பர்ஃபார்மன்ஸ் பாடு தங்க. எனக்கு தெரியலையோடைய பற்றி என் தங்க பட்டு பாடு. கமான். அந்த பாட்டு நீங்க 3, 2, 1 சொன்னா பாடிடுவாங்க டக்குன்னு. ஓகே, ரெடியா பவி? லித்து என்ன குழந்தைங்க சொல்றதுன்னு தெரியல. ரெடி தங்கம்? சூப்பர். நீங்க 3, 2 சொல்லுங்க. ஓகே, 3, 2, 1. ஒரு கலை போடு சோகத்தில் ஒன்றால கலை தாண்டி கெத்து காட்டிட்டு அழுத்து முடிச்சிட்டு சிரிக்கிறேன். தேன்மொழி பூங்கொடி பாடி போச்சேன் சரி வான்மதி பயங்கிரு வாசத்தீர காட்டுனேன். இந்த மாதிரி ஒரு பாட்டு லித்து கிட்ட இருந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. கியூட், நானும் எதிர்பார்க்கல. ஓகே, செம்ம கியூட்டா இருந்தது. இன்னும் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. பிளஸ்டா இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.